வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் மூன்றாவது கண் பற்றியும் அதை திறப்பதற்கான எளிய பயிற்சிகளை பற்றியும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மூன்றாவது கண் சில நேரங்களில் பீனியல் சுரப்பியுடன் தொடர்பு உடையது. மூளையில் உள்ள சிறிய பட்டாணி வடிவ பீனியல் சுரப்பி ஆனது செர்காடியன் அலைகளை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் மெலட்டோனின் எனும் இரசாயனத்தையும் உற்பத்தி செய்கிறது. மெய்யியல் ரீதியாக உயர் ஞான நிலைக்கு நுழைவாயிலாகவே இது செயல்படுகிறது. இந்து மதம் மற்றும் யோக நிலையில் மூன்றாவது கண் ஆஜ்னா சக்கரம், அதாவது ஆறாவது சக்கர விழிப்பு நிலை என கூறப்படுகிறது. இந்த ஆறாவது சக்கரம் உள்ளுணர்வு, விழிப்பு நிலை மற்றும் மெய்யியல் பார்வை என்பவற்றை குறிக்கிறது. சமநிலையில் இருக்கும் போது நுண்ணறிவு, விழிப்புணர்வு மற்றும் ஞானத்தை மேம்படுத்துகிறது. இந்த ஆறாவது சக்கரத்தின் இயக்கம் தடைப்படும் போது மனதில் குழப்பம், சிந்தனை தெளிவு இன்மை, சரியான முடிவுகளை எடுப்பதில் தடுமாற்றங்களை ஏற்படுத்துவது போன்ற எதிர்மறை நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது. மூன்றாவது கண் என்பதை பெரும்பாலும் கண், நட்சத்திரம் அல்லது ஒளியால் குறிப்பிடப்படுகிறது. மேலும் இது அறிவொளி, தன்னை அறியும் அறிவு மற்றும் புறக்கண்களால் காண முடியாதவற்றை பார்க்கக்கூடிய அல்லது உடல் உலக, அதாவது பௌதீக உலகத்திற்கு அப்பாற்பட்ட உண்மைகளை உணரும் ஆற்றலாக காணப்படுகிறது. மூன்றாவது கண் ஆனது உள்ளுணர்வின் மையமாக கருதப்படுகிறது. இது சாதாரணமானவர்களின் கருத்துகளுக்கு அப்பாற்பட்ட விஷய ஞானங்களை உணர வைக்கிறது. இது மக்களை பௌதீக உலகங்களுக்கு அப்பால் பார்க்கவும் அவர்களின் வாழ்வின் நோக்கத்தை பற்றிய தெளிவையும் வழங்குகின்றது. பல மெய்யியல் மரபுகள் இந்த உயர்ந்த ஞானத்தினை பௌதீக உலக நலனுக்காக பயன்படுத்துவதுடன் தெய்வீக வழிகாட்டல்களையும் இவ்வுலகிற்கு வழங்குகிறார்கள். தியானத்தின் போது உங்கள் முழு கவனத்தையும் புருவ மத்தியில் செலுத்துங்கள். உங்கள் நெற்றியின் மையத்தில் ஒரு பிரகாசமான ஒளி ஒளிருவதாய் கற்பனை செய்து பாருங்கள். யோக நிலைகள் அல்லது ஆஜ்னா சக்கரம் தொடர்பான உறுதி மொழிகளை, அதாவது அஃபர்மேஷன்ஸ்களை தொடர்ந்தும் பயிற்சி செய்து வாருங்கள். ஒரு சீரான உணவு மற்றும் நச்சுத்தன்மை இல்லாத உணவு பழக்க வழக்கங்கள் இதன் மூலம் பீனியல் கிளாண்ட் செயல்பட தொடங்கும். ஆன்மீக நூல்களை படிப்பது அல்லது உங்கள் செயல்கள் மீது முழு ஈடுபாட்டுடனும் முழு கவனத்துடனும் செயல்படுவது, இதுவும் உங்களது மூன்றாவது கண்ணை திறக்க உதவும். மேம்பட்ட உள்ளுணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். தெளிவான கனவுகள்
மற்றும் அபார கற்பனை வளம் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். ஆழமான அமைதி மற்றும் விழிப்புணர்வுடன் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்வார்கள். வாழ்வின் இசைவுகளையும் பல்வேறு கோணங்களில் பார்வையை விரிவுபடுத்தி கொண்டவராக இருப்பார்கள். மூன்றாவது கண் தொடர்பான கருத்துகளானது கலாச்சாரங்களுக்கு ஏற்ப மாறுபடுகிறது. ஆனால் உலகளவில் ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் ஆழமான யதார்த்தத்தை உணரும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையாகவே வெளிப்படுகிறது.